மச்சான், இந்திய தேதிக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கிட்டையாவது அவங்களுடைய ஃபேவரட் 10 ஆக்ஷன் படத்தை கேட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அதில் ஜான் விக் பேரையும் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் ப்ரூட்டாலிட்டி அந்த படத்தில் இருக்குது. அண்ட் ஆடியன்ஸ்க்குமே அந்த ப்ரூட்டாலிட்டி ஆக்ஷன் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ப்ரூட்டலான ஆக்ஷன் மூவியை எப்படி அவங்க செஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த படத்தோடைய ரைட்டர் யாருன்னா டெரெக் கால்ஸ்டன். அவர் வந்து 2012 வந்த ஒன் இந்த சேம்பர் படத்துலையும் இந்த பேக்கேஜ் படத்துக்கும் ஸ்டோரி ரைட்டிங் அவர் தான் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோபடின்னு ஒரு ஆக்ஷன் படம் வந்துச்சுல்ல, அந்த படத்துக்கும் ஸ்டோரி ரைட்டிங் அவர் தான் பண்ணார். பட் எனக்கு பர்சனலாக பிடிச்சது அவருடைய ரைட்டிங்கில் வந்த இந்த ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸி தான். ஏன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸியோடைய கதையை அவர் கொண்டு போன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணார், ஒரு குட்டி நாய் இறந்து போகுது அண்ட் அங்கே இருந்தால் எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு சாதாரணமான ஒரு கதையை ஆரம்பித்து அந்த கதையை ஹை டேபிளுடைய உச்சத்து வரைக்கும் கொண்டு போய் இன்னி வரைக்கும் அதோடைய நெக்ஸ்ட் பார்ட்டி அப்போ வரும்னு நம்ம எல்லாருடைய மனசில் ஒரு எதிர்பார்ப்பு விதித்த ஒரு ரைட்டர் தான் அவர். அண்ட் நம்மளுடைய ஜான் விக் கேரக்டர் வந்து mid-60s இருக்கிற ஒரு ரிட்டையர்டு அசாசின். அண்ட் அந்த அசாசின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிசிக்கலி ஃபிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மெச்சூரான கேரக்டர். அண்ட் இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து சாட் ஸ்டஹல்ஸ்கி. அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதாவது மெட்ரிக்ஸ் படத்தில் வந்து கியானோ ரீவ்ஸோடைய ஸ்டண்ட்ஸ்லாம் இவர் தான் பண்ணுவார். அண்ட் இந்த ஜான் விக் படம் தான் அவருடைய கரியர்லேயே ஃபஸ்ட்டு டைரக்டரியல் டெபியூ மூவி. அண்ட் இந்த மொத்த ஃப்ரென்ச்சைஸிலையும் 90% ஸ்டண்ட் வந்து நம்ம கியானோ ரீவ்ஸ் அவரே தான் பண்ணார். அண்ட் இந்த படத்தில் காட்டப்பட்ட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் அண்ட் கன் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே அவர் வந்து ரியலாக தானாக பண்ணார். இந்த படத்தில் ஜான் விக்கோடைய ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஜூடோவும் பிரேசிலில் சொல்லப்படுற ஜூயி ஜுட்ஸோன்ற ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி தான் இதோடைய ஆக்ஷன் ஸ்டைலை வச்சுருந்தாங்க. அண்ட் இதோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கியானோ ரீவ்ஸ் பல மாதங்களுடைய ட்ரைனிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோடைய ஃபில்மிங்லேயே இறங்கினார். ஜான் விக்கோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு பாரில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை ஷூட் பண்ணும்போது நம்ம ஜான் விக்கு 104 டிகிரி ஜுரம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஜுரத்துலேயும் அவர் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை ஃபுல்லாக பண்ணி முடித்தார். இந்த ஒரு விஷயத்துலேயே தெரியுது நம்ம கியானோ ரீவ்ஸ் வந்து எவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு ஆக்டர்னு சொல்லி. ஜான் விக் சாப்டர் 2ல் நீங்கள் ஹாரிஸோடைய கேரக்டர் பார்த்தீங்க. அந்த கேரக்டரை ப்ளே பண்ணது ஆஸ்திரேலியன் ஆக்டர் ரூபி ரோஸ். இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஹாரிஸ் கேரக்டர் வந்து ஒரு சைலண்ட் கேரக்டர். மேக்கர்ஸ் வந்து இந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பட் அப்புறமா தான் அதை சேஞ்ச் பண்ணாங்க. அந்த கேரக்டரை சைலண்ட்டாக வச்சதுக்கு காரணமே ஆடியன்ஸ் வந்து அந்த கேரக்டரோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடணும், அவங்களுடைய இந்த சைலன்ஸ்னஸ் வந்து ஆடியன்ஸ்குள்ளே ஒரு டெப்த்தை க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த கேரக்டரை சைலன்ஸாக வச்சாங்க. இந்த படத்தில் நீங்கள் சோஃபி கேரக்டர் பார்த்தீங்க. அந்த கேரக்டர் ப்ளே பண்ணது ஹேலா பேரி. அண்ட் இந்த கேரக்டர் அவங்க ப்ளே பண்ணுறதுக்கோசரமே 8 மாதம் ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த மார்ஷல் ஆர்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு, ரெண்டாவது அந்த கன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த படத்தோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க சோஃபியா வந்து அந்த நாயை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே அவங்க ஒரு 5 நாயை வளர்த்தாங்க, அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதை கற்றுக்கிறதுக்கு. ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க அந்த படத்துடைய ஃபில்மிங்லேயே என்ட்ரு ஆனாங்க. அண்ட் நம்ம ஜான் விக் சாப்டர் 4 ரைட்டர் வந்து ஷே ஹேட்டன் அண்ட் மைக்கேல் ஃபின்ச். இவங்க 2 பேருமே இந்த கதையை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய படங்களுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் த வெஸ்ட், புல்லட், டர்ட்டி ஹாரி, குட் பேட் அக்லி, இந்த மாதிரி படங்களுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் ஜான் விக் 4 கதையை ரெடி பண்ணாங்க. அண்ட் அதே படத்தில் நீங்கள் வந்து ஒரு டாப் டவுன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்ம டைரக்டருக்கு இன்ஸ்பயர் ஆனது ஹாங்காங்லேருந்து வந்த ஒரு மஸ்கரான்ற வீடியோ கேமில் இருந்தான். அந்த போர்ஷன் வந்து ஒரு ஒன் டேக் ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அமேசிங்காகவும் அண்ட் ப்ரூட்டலாகவும் இருந்துச்சு. அண்ட் அதே படத்தில் நீங்கள் பார்த்தீங்க, நம்ம ஜான் விக் வந்து நம்ம ஹை டேபிளுடைய லீடரை கொள்றதுக்காக பாலைவனத்துக்கு போவோம். அண்ட் அந்த டெசர்ட் சீனை ஃபுல்லாகவே ஷூட் பண்ணது ஜார்டனில். அண்ட் அந்த ஏரியல் ஆக்ஷன் சீக்வன்ஸை ஷூட் பண்ணுறதுக்கு அந்த ஜார்டனுடைய ராஜா அப்துல்லா டூ வந்து அவருடைய பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் கொடுத்தாரு கொஞ்சம் நேரத்துக்காக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை ஷூட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதே படத்தில் நீங்கள் கெயின் கேரக்டர் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணது டோனி யென். அந்த கேரக்டர் வந்து ஜப்பானில் காட்டப்பட்ட ஒரு கேரக்டர் ஸ்வார்ட்மேன் ஜாட்டோச்சின்ற ஒரு கேரக்டருடைய இன்ஸ்பிரேஷன் தான். அண்ட் அந்த கேரக்டர் ஜப்பானில் 1830s 1840s வரைக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணது வந்து கேன் ஷிமுசோவான்ற ஒரு ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கேரக்டரை வச்சு 26 மூவி வந்துருச்சு. நம்ம மெட்ரிக்ஸ் ஃப்ரான்ச்சைஸிலேருந்து லாஸ்ட்டாக கியானோ ரீவ்ஸ் படம் வந்துச்சுல்ல, அந்த படத்தோடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுமே நம்ம கியானோ ரீவ்ஸ் ஜான் விக் சாப்டர் 4 ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தொடர்ந்து 12 வாரம் ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோடைய ஃபில்மிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே கிலா ஹர்கான்ஸோடைய கேரக்டர் பார்த்தீங்க. அண்ட் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணது
நம்ம ஸ்காட் அட்கின்ஸ் தான். அண்ட் இந்த படத்துல தான் அவருக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் புது சேலஞ்சும் இருந்துச்சு. ஏன்னா அந்த கிலா அர்கான்ஸோடைய கேரக்டர் ப்ளே பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த படத்தில் அவருடைய ஃபேஸ் லுக்கு மட்டுமே வந்து இண்டியானா ஜோன்ஸ் படத்தோடைய ரோனோ லெஸி கேரக்டர்லேருந்தும் அண்ட் 1942 வந்த கேஸ் பிளன்காவுடைய கேரக்டர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து சைனாவுடைய சோமோ ஹங் கிட்ட இருந்தால் அவருடைய ஃபைட்டிங் ஸ்டைலை ஃபுல்லாகவே இன்ஸ்பயர் ஆகி பண்ணாங்க. இப்போ எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸுமே போடாமல் ஒரு மனுஷன் ஃபைட்டிங் ஸ்டைல் பண்ணணும்னா பேசிக் ட்ரைனிங் போதும். பட் அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ் போட்டு பண்ணணுன்றது தான் அவருக்கு இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச். அதை அவர் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டார். ஸோ மச்சி, இப்போ நம்ம இந்த ஃப்ரென்ச்சைஸியோடைய பட்ஜெட் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தோடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 மில்லியன் பட்ஜெட் தான் ஆச்சு. அண்ட் அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 86 மில்லியன் ஆச்சு. பட் ஜான் விக் சாப்டர் 2 உடைய பட்ஜெட் வந்து 40 மில்லியன். ஆனால் அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 171 மில்லியன் கிராஸ். சாப்டர் 3 உடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 75 மில்லியன். பட் அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 326 மில்லியன். லாஸ்ட்டாக வந்த ஜான் விக் சாப்டர் 4 உடைய பட்ஜெட் வந்து 100 மில்லியன். பட் அது சம்பாதிச்சது 425 மில்லியன். ஸோ ஜான் விக் உடைய நெக்ஸ்ட் படங்கள் வர வர அதோடைய பட்ஜெட்டும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் சரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் ஆடியன்ஸும் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் அது கூடவே இப்போ நம்ம 6th ஜூனுக்கு புது படம் வரப்போகுது பேலரினா. அண்ட் பேலரினா படத்துடைய டைம் லைன் பார்த்தீங்கன்னா 3rd பார்ட்டுக்கும் 4th பார்ட்டுக்கும் நடுவில் நடந்த ஈவெண்ட்ஸை தான் இந்த படம் உங்களுக்கு காட்டும். அண்ட் அது கூடவே மேக்கர்ஸ் வந்து ஜான் விக் சாப்டர் 5க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 படத்துலேருந்து எந்த படத்துக்கு நீங்கள் அதிகமாக எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே தென் பாய்.